இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தூதுவளை ரசம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த குளிர்காலத்தில இது ஏத்த ரசம்னு சொல்லலாம். சளி பிடிக்கிறதுனால இந்த ரசம் அடிக்கடிக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லது. இப்போ எப்படி செய்றதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில 4 பழுத்த தக்காளியா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா தேவையான அளவு உப்பு, இது கூட நல்லா காம்போட இருக்கிற மாரி கொத்தமல்லியும் சேர்த்து இந்த மாரி நல்லா கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதையும் கரைச்சு இதோட சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஜார்ல 1 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், இது கூட ஒரு 6 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை இதையும் சேர்த்துருங்க. அரைச்சு வச்சுருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாவ கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப நம்போ மிளகு, ஜீரகம், தூதுவளை அரைச்சோம் இல்லையா? அதையும் இதில சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிறணும். இப்ப இதில வந்துட்டு நம்ப கரைச்சு வச்ச தக்காளி, புளி கரைச்சல வந்து இதில சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன். அதனால நீங்க இது கூட சேர்த்துக்கோங்க. இப்ப இதில தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு, இந்த மாரி நொர கட்டி வரணும். கொதிக்கக்கூடாது. இந்த மாரி நொர கட்டி வரணும். இப்ப இத ஆஃப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப இதில வந்து நல்லா சூடான இந்த ரசத்த வந்து இதில சேர்த்துட்டு, க்ளோஸ் பண்ணிங்கன்னா, நல்லா சூப்பரா நல்லா கமகமன்னு ஒரு தூதுவளை ரசம் ரெடி. இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி நெறைய வீடியோஸ்க்கு தஞ்சை கிச்சன் கலாட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.